முத்தையா முரளிதரன் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு டெஸ்ட்ல 800 விக்கெட்டும், ODIல 534, T20ல 13 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் தான் நம்பர் 1 ஸ்பின்னரா. ஷேன் வான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பின்னர்ல 2வது இடத்துல இருக்காரு. 1001 விக்கெட். டெஸ்ட்ல 708, ODIல 293. அனில் கும்ப்ளே இந்தியன் பெஸ்ட் ஸ்பின்னர், கூகுளி ஸ்பெஷலிஸ்ட். நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியன் ஸ்பின்னர். கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ரூல் புக்கே எழுதுவார், அந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கிரிக்கெட்ல. டெஸ்ட் கிரிக்கெட் 600+ விக்கெட்ஸ். நியூசிலாந்து டேனியல் விக்டோரி லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்லயே ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் இவர் தான். ரஷீத் கான் ஆப்கானிஸ்தான் மாடர்ன் டே கிரிக்கெட்ல T20 ஸ்பெஷலிஸ்ட். அதுவும் ரிஸ்ட் ஸ்பின்னும் கூகுளியும் அபாரமா போடுவார். ரவீந்திர ஜடேஜா இந்தியன் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின், ஆல் ஃபார்மட் பிளேயர். டெஸ்ட் கிரிக்கெட்ல நிறைய வச்சிருக்காரு. நேத்தன் லயன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். ஷேன் வானுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியால ஒரு ஸ்பின்னர் ஸ்டாண்டர்டா இருந்தது இவர் தான். 100 டெஸ்ட் கண்டினியூட்டா கேப் இல்லாம விளையாண்டுருக்காரு. சகிபுல் ஹசன் பங்களாதேஷ் கிரிக்கெட்டர். லிமிடெட் ஓவர்ல நல்லா போலிங் போட்டிருக்காரு. ஹர்பஜன் சிங் இந்தியன் ஸ்பின்னர், கொஞ்சம் ஆக்ரோஷமான பவுலர், தூசரா ஸ்பெஷலிஸ்ட். ரங்கனா ஹரத் ஸ்ரீலங்கன் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆனா இவருடைய கிரிக்கெட் முத்தையா முரளிதரன் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபார்முக்கு வந்தது. அப்துல் காதர் பாகிஸ்தான் ஸ்பின்னர், 70ஸ்ல பெஸ்ட் ஸ்பின்னரா இருந்திருக்காரு. எரிக் அண்டர்வுட் இங்கிலாந்து பிளேயர். ஈரமான ட்ரையான கிரவுண்ட்ல எல்லாம் சிறப்பா போலிங் பண்ணிருக்காரு. ரொம்ப ஆபத்தான பவுலரா இருந்திருக்கு. சக்லைன் முஸ்தாக் பாகிஸ்தான் ஸ்பின்னர். 90ஸ்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்த பவுலர். தூசராவும் போடுவார். சில்லிங் ஃபோர்ட் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர். நல்ல ஒரு உயரமான பவுலர். வெஸ்ட் இண்டீஸ்க்காக 100 விக்கெட் எடுத்த ஸ்பின்னர்ல இவர் ஒருத்தர். ஜிம் லேக்கர் இங்கிலாந்து ஸ்பின்னர். 1956ல இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் எதிராக உள்ள டெஸ்ட் மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்கிறார். லான்ஸ் கிப்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர், ரொம்ப எக்கனாமிக் பவுலரா இருந்திருக்காரு. காரி கிரீன் மேட் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர். லெக் ஸ்பின் பவுலர்ல ரொம்ப சிறப்பான பவுலரா ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்திருக்கிறார். கிஷன் சிங் பேடி இந்தியன் ஸ்பின்னர். இவர் பவுன்ஸ் அண்ட் டேனுக்கு சிறப்பான பவுலர். ஓ ரைலி ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர். ஓல்ட் இஸ் கோல்ட் சொல்லப்படுற பவுலர்கள்ல இவர் சிறப்பான பவுலர்னு அந்த காலகட்டம். பகவத் சந்திரசேகர் இந்தியன் ஸ்பின்னர். ஃபேஸ் பவுலர் மாதிரி ஓடி வந்து ஸ்பின் பண்ணுவாரு, அதுவும் ரிஸ்ட் ஸ்பின்ல ஸ்பெஷலிஸ்ட். ரிச் பென்னட் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர். த கிரேட் லெக் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லப்படுறதுல இவர் ஒரு ஆள். முஸ்தாக் அகமது பாகிஸ்தான் ஸ்பின்னர். 1992ல பாகிஸ்தான் கப்பு வாங்கறதுக்கு இவர் ஒரு காரணமா இருந்தார். யாசிர் ஷா பாகிஸ்தான் ஸ்பின்னர். ஃபாஸ்டா 200 விக்கெட் எடுத்ததுல பாகிஸ்தான் பவுலர்ல இவர் ஒருத்தர். கிரீம் ஸ்வான் இங்கிலாந்து ஸ்பின்னர். இவர் 2010 ஆசிஸ்ல பெஸ்ட் பவுலரா இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 பவுலராகவும் ICC ரேங்க்ல இருந்திருக்காரு.